சென்சார் என்பதே அதோ மத்திய அரசு சொல்றாங்க, அவங்க சந்தோஷப்படுறாங்க, அவங்க சந்தோஷத்துக்கு செய்யணும்னு நினைக்கிற மாதிரியான சூழ்நிலை பாத்தீங்கன்னா நிறைய இப்ப பிரச்சனைகள் வரும்போது தெரியும். அது தேவையில்லாத ஒன்று. அங்க போடுறவங்க நம்மள மாதிரி நடுநிலையாளர்களாக போட்டாங்க அது சிறப்பாக இருக்கும். அவ்வளவுதான். நான் முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் இதே மாதிரி சென்சார்ல இருந்தபோது, போர்டு மெம்பரா இருந்தபோது, நான் தான் இங்க தலைமை. அப்போ வந்து ஒயிட் ஸ்வான் ஒரு படம். அந்த படம் எப்படின்னா மதுரா நார்த் இந்தியால மதுரால வந்து அங்க விதவைகளான இளம் பெண்கள் வந்து அந்த பிருந்தாவன்ல போய் சேர்ந்துருவாங்க. இனிமே கிருஷ்ணர் தான் நமக்கு எல்லாம் தெய்வம் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு பொண்ணுக்கு காதல் வந்துடும். அந்த பொண்ணு அந்த பிருந்தாவனத்துக்கு வெளியில போய் எப்படி அவனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்கிற கதை அதை அப்டேட் பண்ணிட்டாங்க. இது ஒரு நடந்த கதைன்னு சொன்னாங்க. பிருந்தாவனத்துல இது மாதிரி நடக்கவே கூடாது, இது நடந்ததே தப்பு, இது மாதிரி நடந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த படத்தை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, பேன் பண்ணிட்டாங்க. திருப்பி நான் பார்த்த உடனே அந்த படத்துல என்ன அப்டேட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தேன். பிருந்தாவனத்துல இது நடக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து ஒரு ட்ரெயின் வந்து நிற்கும், அதுல வந்து பிருந்தாவன் அங்க காட்டுவாங்க. அந்த 3 அடி ஷாட் மட்டும் எடுத்து சொல்லிட்டு அந்த பக்கம் யூஸ் இருக்கு. அது ஒரு காதல் கதை. ஏன் விடோவான ஒரு பொண்ணு லவ் பண்ணக்கூடாதா? பொண்டாட்டி போயிட்டா புருஷன் உடனே மாப்பிள்ளை ஆயிடலாம். ஆனா அந்த புருஷன் போயிட்டா பொண்டாட்டி லைஃப் முழுக்க விடோவா இருக்கணுங்கிறது அது நினைக்கிற அதெல்லாம் அக்செப்டன்ஸ் கிடையாது. அவரும் நம்ம சட்டமும் அது மாதிரி சொல்லவே இல்லாத போது அது அது அப்ப பண்ணினேன். அது மாதிரி நான் இங்கே பொறுப்பில் இருந்த போது சுமார் 16 அல்லது 17 படங்கள் தடை செய்யப்பட்ட படங்களுக்கு யூ சர்டிபிகேட், யூஏ சர்டிபிகேட் கொடுத்து பாடினேன். எதுக்கு சொல்றேன்னா, சென்சார் பண்ணும்போது ஒரு நீதிபதி எப்படி இருக்காரோ அந்த மாதிரி இருந்துப்பாங்க.